ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, தினம் தினம் அவமானப்பட்டு கொண்டே எனது சந்தோஷமான நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றேன் சாயப்பா என்று சொல்லும் பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம்தான் அந்த அவமானங்கள். அவமானப்படும் நேரத்தில் வருந்த வேண்டாம், எதையும் எதிர்கொள். உன்னால முடியும்னு தன்னம்பிக்கையோட நில்லு. அதற்காக நீ யாரிடமோ கையேந்தி நிற்கணும்னு அவசியம் இல்லை. யாரிடம் வேண்டுமானாலும் நீ இறங்கி போ. ஆனா உன்னை வேண்டாம்னு ஒதுக்கியவங்க கிட்ட மட்டும் ஒரு துளியும் இறங்கி போகாத. நீ சரியாதான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். வேற எவனுக்கும் நீ விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த உலகத்துல யாரும் என்ன தவிர உன்னை காப்பாற்ற வரமாட்டாங்க. உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள போராடு. உனது நேற்றைய தோல்விக்கான காரணத்தை நீயே முழுமையா கண்டறிஞ்சாலே ஒழிய வெற்றியை நோக்கி உன்னால பயணம் செய்ய முடியாது. அப்படி நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் போது நிறைய தடைகள் வரும். அதையெல்லாம் உடைத்தெறிய உன்னுடைய மன வலிமை மிகவும் அவசியம். தோல்விக்கான காரணத்தை நீ யோசிக்க கூட முடியாத சூழ்நிலையில நடந்த தவறான விஷயத்தையே நினைத்து அழுதும் புலம்பியும் கொண்டிருக்கிறதால தான் என் பிள்ளை உன்னை வெற்றி பாதையில உன்னை கைப்பிடிச்சு அழைத்து செல்ல நானே வந்திருக்கேன். இதனை முழுமையா கேட்டு தெய்வத்தோட ஆசையை பெற்றுக்கொள். ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் மீண்டும் மீண்டும் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு தானே உன்னோட கேள்வி. உன்னுடைய ஒவ்வொரு தவறுகள்லையும் இருந்து நீ பாடம் கற்றுக்கொண்டு வர அந்த தவறுகள் தரும் பாடத்தோட பலனை முழுமையா நீ கடைசியில தான் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் பெறுகின்றாய்ங்கிறது தான் உண்மை. அந்த நற்பலன்களை நீ பெறவே ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு தெய்வத்தின் ஆசைகள் உனக்கு கிடைக்கவே பாடுபட்டு கொண்டிருக்கின்றேங்கிறத புரிஞ்சிக்க. எங்க நீ அதிகமா காயப்படுறியோ அங்கதான் உன்னோட வாழ்க்கையோட பாடமே தொடங்குது. பிறரிடம் இருந்து பெற்றுக்கொள்பவராக இல்லாமல் நீ பிறருக்கு கொடுப்பவராக உன்னை நீ உயர்த்திக்கொள். அதற்காக ஊரெறிய நீ உதவி செய்யன்னு சொல்லல. உன்னோட உள்ளம் மட்டும் அறிந்து செய்யறது தான் உதவி. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் பிள்ளையே, இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருக்க வேண்டாம். இதைவிட மிக சிறந்த ஒன்று உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது. பல கஷ்டங்களை பார்த்த உனக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் மிகப்பெரிய வெகுமதி காத்திருக்கிறது. ஆம், வாய்ப்பு நழுவவிடக்கூடாது. ஒரு முறைதான் கிடைக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.